ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிற தியானம் வசனம் 1 யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலி, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் இயேசு. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் மிக பிரச்சனை சுருக்கமாக, அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார், ஏன் பாடுகளை அனுபவிக்க வேண்டும், ஏன் மரித்தார் என்பதை ஒரு வார்த்தையில் அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தினுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற பலியாய் இருக்கிறார். இதை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போமே ஆனால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அந்த கேடு அடைந்திருந்தார். நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. He lost everything. He lost his beauty. He lost every strength. அவருடைய தழும்புகளினால் நாம் குணமடைகிறோம். இந்த வார்த்தை எல்லா உண்மைக்கும் மேலான வார்த்தையாய் அமைந்திருந்தது. காரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்பு ஒரு மனிதனை சுகமாக்கும். இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒளியில் நடந்தால், அவர் ஒளியில் இருப்பது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஒருவருடைய ஐக்கப்பட்டிருப்போம். குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதாக. அப்போ நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய், பாவத்தை விட்டு விலகுகிறவர்களாக, நம்முடைய பாவம் முழுவதும் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், இனி பாவம் செய்யாதே. இதுவரை செய்த பாவத்தை மன்னிக்கிற கர்த்தர் இனி பாவம் செய்யாது. Don't do sin again. அதை மீண்டும் அதே பாவத்தை செய்ய, பாவத்தை விட்டு விலகு என்பதாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததின் நோக்கமே நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய வீறுதல்களையும் மன்னித்து நம்மை ரட்சித்து, இழந்து போறதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டபடி அவர் நம்மை மீட்டெடுப்பதற்காக வந்தார். அவர் நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். அவர் நம்முடைய வாழ்வில் நன்மை செய்வதற்காக வந்தார். மேன்மையை தருவதற்காக வந்தார். குறைவுகளை நீக்குவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நாம் அவரை அவருடைய பாவத்திற்காக, அவருடைய அக்கிரமத்திற்காக, அவருடைய காரியத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் எண்ணுகிறோம். 2 கல்லர்களுக்கு நடுவில் இயேசு தொங்குகிறார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மிக கொடுமையான சம்பவம் அது. 2 கல்லர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லப்பட்டது போல 2 கல்லர்களுக்கு நடுவில் இயேசுவை தொங்க வைக்கிறார்கள். அவரை சிலுவையில் அறையுகிறார்கள். அவர் அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது ஒருவன் கேட்கிறான். ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு கல்லன் இயேசுவை கேட்கிறார், நீ மேசியா அல்லவா, நீ மீட்பர் அல்லவா, நீ சிலுவையிலிருந்து இறங்கி என்னையும் இறக்கிவிடும், நீ சிலுவையிலிருந்து இறங்கி என்னையும் இறக்கிவிடும் என்று சொல்லி
அவரை கேலி செய்கிறான். எங்கே இருந்துட்டு? அவனும் சிலுவையில் தொங்கியிருக்கிறான். அவன் தன்னுடைய பாவத்திற்காக, தன்னுடைய அக்கிரமத்திற்காக, தான் செய்த தப்பிதங்களுக்காக அவனை சிலுவையில் அறையும்படி தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். இவர் பாவம் செய்யாதவர், இவர் அந்த தண்டனைக்குரியவர் அல்ல. ஆனால் மற்றொரு கல்லனோ இவனை கடிந்து கொள்ளுகிறார். ஏய், என்ன பேசுற? நீயும் நானும் நாம் செய்த பாவத்திற்காக, நாம் செய்த காரியத்திற்கான தண்டனையை அனுபவிக்கிறோம். அவர் அப்படி அல்ல. அவர் செய்யாத தப்பிதத்திற்காக, செய்யாத காரியத்திற்காக அவர் தண்டனை அனுபவிக்கிறார். எனவே இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது, நீ மேசியா என்பது எனக்கு தெரியும், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று கேட்கிறார். இயேசு அப்பொழுதுதான் அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்று என்னுடன் கூட நீ பரதீசில் இருப்பாய். அங்க இருக்கிற ஜனங்கள் தன்னை குத்தினார்கள், தன்னை கொட்டினார்கள், தன்னை திட்டினார்கள், தன்மேல் துப்பினார்கள், தன்னை காயப்படுத்தினார்கள். அவர்கள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். இயேசு அவர்களுக்காக பிதாவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு செபித்தார். நம்முடைய வாழ்வில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணை செய்கிறதை, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி நமக்காக இரட்சகராக வெளிப்பட்டதை நாம் ஒரு காலமும் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார். ஆனால் இயேசு அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் செய்த பாவம். சிலர் சொல்லுவார்கள், நான் பாவமே செய்ததில்லை, ஐ am holy from the birth, நான் பிறப்பிலிருந்தே நான் தூய்மையானவன், தூய்மையானவள் என்று சொல்லுவார்கள். ஆனால் தாவீது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, சங்கீதம் 51 அவர் சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். இப்போ கர்ப்பம் தரிக்கிறதே பாவத்தில் தான் அப்படின்றத வேத வசனம் மிக தெளிவாக, பிறப்பிலேயே பாவம், அது வளர்ந்து பெருகி நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்படுகிறது. நாம் அவருடைய அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டதைப் போல இன்றைக்கும் அவர் சிலுவையில் பரிதாபமாக தொங்குவதைப் போல காட்சிகளை வைத்து அந்த சிலுவை தியானம் என்று அதை சுற்றி வந்து, இயேசு இப்படி தான் அடிக்கப்பட்டார், இப்படி தான் சொன்னார், இப்படி தான் நடத்தினார் அப்படின்னு அதை ஒரு நாடகம் போல் நடித்து காமிச்சு சிலுவையை சுமந்து ரோடாக போய் இயேசு சொன்னார், எல்லாவற்றையும் நான் சுமந்து விட்டேன், உன் பாவங்கள், உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்து விட்டேன், நீ சுமக்க வேண்டியதில்லை, நீ பாரம் சுமக்க வேண்டியதில்லை, உன் பாரங்களை நான் சுமந்திருக்கிறேன், உன் இருதயத்தை எனக்கு கொடு, அப்பொழுது நான் உனக்குள் வந்து வாசம் பண்ணி அந்த பாரங்களை நீக்கி விடுவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய வாக்கு தத்துவம். நாம் அதை மறந்துவிட்டு, அதை மறந்து மறக்கடிக்கப்பட்டவர்களாக, இதுதான் வாய்ப்பு நாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என்று சொல்லி சில கோமாளி வேலைகளை செய்கிறதை நாம் பிடிக்கிறது. பிலிப்பைன்ஸில் ஒரு பழக்கம் இருக்கிறது. இந்த குட் ஃப்ரைடே, அந்த புனித வெள்ளி என்ற அந்த நாள் வரும் பொழுது, அந்த நாளில் ஒரு கூட்டம் மக்கள் லைனில் காத்திருப்பார்கள். எதற்கென்றால், எங்களையும் சிலுவையில் அறைந்து அந்த பாடுகளை நாங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று அங்கே
சிலுவையில் அறைவதற்காகவே ஒரு கூட்டம் காத்திருக்கும். 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு என்று அவர்களுக்கு காசு வாங்கி கொண்டு தான் அவர்களை சிலுவையில் அறைந்து தொங்க விடுவார்கள். 1 மணி நேரமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ அவர்கள் அந்த பணங்களை கட்டி அதில் தொங்குவார்கள். இப்படி பிலிப்பைன்ஸில் ஒரு பெரிய மோசமான ஒரு பழக்கம் இருக்கிறது. அங்கேதான் பாவம் பெருகி இருக்கிறது, அங்கேதான் விபச்சாரம் பெருகி இருக்கிறது, அங்கேதான் மோசமான சூழல்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நம்மை விடுவிக்கத்தான் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அந்த பலியை தவிர வேறொரு பலியினாலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்துவிட முடியாது. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி இந்த காலை வேளையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு சிலுவையில் காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பியிருக்கிறார். அவர் மரணத்தை இப்படித்தான் அவர் மரித்தார் என்பதை நினைவு கூறுவதற்குத்தான் இந்த புனித வெள்ளி. இந்த வெள்ளியில் நாம் அவரை நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுவது மாத்திரமல்ல, இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவரை நினைவு கூறுவதற்காக தான் என்னுடைய அப்பத்தையும் இரத்தத்தையும், அப்பத்திற்கு சரீரத்துக்கடான அப்பத்தையும் இரத்தத்துக்கடான திராட்சரசத்தையும் நமக்கு தந்து நாம் அதில் நிலைநிற்க செய்கிறார். இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புக்குள் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அவருடைய அன்பை நினைத்து, எனக்காக மரித்தீரே, எனக்காக உயிர்த்தெழுந்தீரே, என் பாவங்களை எல்லாம் சுமந்தீரே, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கினீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று அவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரியவர். ஆமென்.